அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதில் என்ன தவறு உள்ளது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதில் என்ன தவறு என்று உயர்நீதிமன்றம் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இந்த வழக்கு தொடர்பான முழுவதும். வணக்கம் மாலதி. அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவைக்க அரசு கடந்த மே 11ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த போது கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறி 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சபாவினரிடம் ஒரு மனுவை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து மீதமுள்ள 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கோரி கடிதம் அளித்துள்ளதால் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை கோரிய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி சபாநாயகருக்கு ஒரு கடிதம் அளித்துள்ளார். இதை ஏற்ற சபாநாயகர் 21 எம்எல்ஏக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கைகளை கைவிடுவதாக பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி சுக்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து மனு வாபஸ் பெறப்பட்டது என நீதிபதிகள் தெரிவித்தனர். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அச்சு மாறி வாக்களித்தவர்களை மன்னிக்க அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம் இல்லை எனவும் கொறடா உத்தரவை மீறியதன் மூலம் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் தாமாக முன்வந்து தங்கள் தலையை துறக்க விடுகின்றனர். அவர்களின் மன்னிப்பு ஏற்று தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டது அரசியல் பாதிக்கப்பட்டது. அரசு வழக்கறிஞர் இந்த பிரச்சனை கட்சிக்கும் உறுப்பினருக்கும் இடையிலான பிரச்சனை, பொதுச்செயலாளர் மன்னித்துவிட்டதால் அவர்கள் மீண்டும் கட்சி உறுப்பினராக செயல்படுகின்றனர். 3ஆம் நபர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என வாதிட்டார். விசாரணை போது குறுக்கிட்ட நீதிபதிகள் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தவர்களை மன்னித்து விட்டால் அவர்கள் கட்சி உறுப்பினராகவே நீடிக்கின்றனர். அவர்கள் ராஜினாமா செய்யவில்லை. மனுதாரர் 3ஆம் நபர் கட்சி வழக்கு தாக்கல் செய்ய சட்டப்படி 15 நாட்களில் மன்னித்து தகுதி நீக்க நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது. அதை சபாநாயகர் ஏற்றுள்ளார். இதில் என்ன தவறு உள்ளது என தற்போதைய நிலையில் எந்த கட்சி தகவல் நடவடிக்கையும் இல்லை எனவும் தெரிவித்தார். பின்னர் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். மாலதி, வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.